2.5 லட்ச ரூபாய்க்கும் கீழே இருந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் என்பிஎஸ் மெயின் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். 18 வயசுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ண முடியுமா சொல்லுங்கள்? என்ஆர்ஐயாக இருந்தால் பண்ண முடியாதா? இல்லை, நீங்கள் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் வருஷத்தில் நான் கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு லிமிட் ரீச் பண்ணல, அப்போ என் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்படிலாம் இமீடியட்டாக க்ளோஸ் ஆகாது. ஆனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்தா மட்டும்தான் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்க முடியும். ஸோ தட் மணி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காம்பவுண்டிங்கை பற்றின ஒரு வீடியோ ஒன்று நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் பரவலாக வந்து ஒரு காமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டிரான்ஸ்பரன்சி இல்லை, எப்படி நம்ம பணத்தை போடுறது, நிறைய பேர் அவங்களோட தயக்கத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இருக்கவே இருக்கு நம்ம என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம். இந்த என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம்ல மாசம் மாசம் நான் பணம் கட்டணுமா, இல்ல ஒரு மாசம் நான் கட்டலன்னா என்ன ஆகும், அப்படியே நான் கட்டுறதா இருந்தாலும் எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க மேகலா கண்ணன். ஒரு சில்ட்ரனோட ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்பிஎஸ் வாத்சல்யா திட்டம். 2024-2025 பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணலாம்? நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். என்ஆர்ஐயாக இருந்தால் பண்ண முடியாதா? இல்லை, நீங்கள் பண்ணலாம். ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் பண்ண முடியாதா? ஓசிஐயாக இருந்தால் பண்ண முடியாதா? பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த திட்டத்துக்கு கீழே விண்ணப்பம் பண்ணலாம். ஆனால் என்னென்னா, உங்கள் பசங்களோட வயசு 18 வயசுக்கும் கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் பண்ண முடியும். குறைந்தபட்ச கான்ட்ரிபியூஷன், குறைந்தபட்ச முதலீடு தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குறைந்தபட்ச முதலீடு தொகை அப்படிங்கிறது வருஷத்துக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற கணக்கில் கூட, அப்படிங்கிற குறைந்தபட்ச முதலீட்டில் கூட நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். 18 வயசு ஆனதுக்கப்புறமா அக்கௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களே சொல்லுங்கள். 18 வயசு ஆனதுக்கப்புறமா மெச்சூரிட்டி ஆகிடும். 2.5 லட்ச ரூபாய்க்கும் கீழே இருந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் என்பிஎஸ் மெயின் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிஃபால்ட்டில் என்னென்னா, ஈக்விட்டியில் வந்துட்டு 50% இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், மீதி வந்துட்டு மற்ற அசட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஆக்டிவ் அப்படின்னு இருக்குது. ஆக்டிவ் அப்படின்னா 75% மேலே ஈக்விட்டி மார்க்கெட், அதாவது பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க. அப்புறம் ஆட்டோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆட்டோ கீழே 3 இருக்குது இல்லையா? ஆக்டிவ், மாடரேட் இருக்குது, கன்சர்வேட்டிவ் இருக்குது. அதில் வந்து 25%லேருந்து 75% வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட், அதாவது பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க. அது என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்ளிகேஷன் டைம்லேயே சூஸ் பண்ணிக்கணும். 18 வயசுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ண முடியுமா சொல்லுங்கள்? பண்ண முடியும். எவ்வளோ பண்ணலாம்? எவ்வளோ தொகை நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து 25%, 3 இடைவெளி, மேக்ஸிமம் 3 டைம்ஸ் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதுவும் குறிப்பிட்ட காரணங்களுக்காக மட்டுமே. எல்லா காரணங்களுக்காகவும் பண்ண முடியாது. ஒரு டூர் போயிட்டு வரோம் சார், ஒரு 25% இன்னும். சப்போஸ் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறப்போ கார்டியனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? லைக் உயிரிழப்பு மாதிரி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நாமினி நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ அந்த நாமினி அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். ஸோ தட் அந்த பசங்களோட எதிர்காலத்துக்கான ஃபண்டு வந்து அப்படியே பாதகம் இல்லாமல் அப்படியே கண்டினியூ ஆகும் அந்த என்பிஎஸ் வாத்சல்யா அக்கௌண்ட்டில். டாக்ஸ் பெனிஃபிட் என்பிஎஸ் வாத்சல்யா பொறுத்த வரைக்கும் இருக்கா? என்பிஎஸ்ல டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்பிஎஸ் வாத்சல்யாவில் எந்த மாதிரியான டாக்ஸ் பெனிஃபிட், எந்த டாக்ஸ், லைக் எந்த ஏடிசி கீழே வருதா, ஏடிடி கீழே வருதா, ஏடிசிசி கீழே வருதா, அந்த மாதிரியான விவரங்கள் இன்னும் தெளிவாக நமக்கு தெரியலை. மேபி அடுத்த ஃபினான்ஷியல் இயரில், அடுத்த பட்ஜெட்டில் நமக்கு புரியலாம். இப்போதைக்கு தெளிவாக தெரியலை. என்பிஎஸ் வாத்சல்யாவில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். நம்மளோட கேஒய்சி, நம்மளோட ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் நம்மளோட ஆதார், அப்புறம் ஐடென்டிட்டினாலே ஆதார் தான், பேனு, பேங்க் டீட்டெயில்ஸு, அப்புறம் ஓட்டர்ஸ் ஐடி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் போதும். இதை தாண்டி வந்து நம்ம மைனர்ஸோட பேர், பர்த் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன வயசு அப்படிங்கிறதோட கன்ஃபர்மேஷன், அப்புறம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப், நம்ம என்ன சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வேணும்ல. ஸோ அதுக்கு தான் ஆதார், அது இருந்தாலே போதும். என்பிஎஸ் அக்கௌண்ட் வந்து எங்கெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும்? என்பிஎஸ் வாத்சல்யாவோட அக்கௌண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ், அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ், இங்கே எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆன்லைன் என்பிஎஸ் போர்ட்டல்லையே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இது ரெண்டுமே நம்ம பண்ணி காமிச்சிட்டோம். என்னடா இதெல்லாம் நம்ம முதலே பார்த்துட்டோம்னு சொல்றாரு, ஆனா எப்படி எதுவுமே வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இது என்பிஎஸ் வாத்சல்யா கோர்ஸோட ஒரே ஒரு மாடியூல் தான். ஃப்ரீடம் ஆப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ல ஒரு பகுதியை இப்போ உங்களுக்காக ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஒருவேளை இந்த ஸ்கீம் மூலமா நீங்க பயனடையணும், அதை பத்தின முழு விவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கங்க. அங்க நீங்க என்பிஎஸ் வாத்சல்யாவை பத்தி எதிர்பார்க்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். அந்த கோர்ஸோட பேரு என்பிஎஸ் வாத்சல்யா திட்டம். இப்போ இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு வந்துடலாமா? குறைந்தபட்ச முதலீடு இருக்கு, அதிகபட்ச முதலீடு வரம்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ண முடியும்.
ஒரு பர்டிகுலர் வருஷத்தில் நான் கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு லிமிட் ரீச் பண்ணல, அப்போ என் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்படிலாம் இமீடியட்டாக க்ளோஸ் ஆகாது. ஆனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்தா மட்டும்தான் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்க முடியும். ஸோ தட் மணி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். இப்போது என்பிஎஸ் வந்து நார்மல் அக்கௌண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல 18 இயர்ஸ்க்கு அப்புறமா, அப்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்துட்டு என்பிஎஸ் அக்கௌண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ லைக் முக்கியமாக ஆரம்பத்தில் என்பிஎஸ் வாட்ஸ்அல்லையாங்கிற அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ கார்டியன், அதாவது நீங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு லீகல் கார்டியனாக இருக்கலாம். அந்த நேரத்தில் கார்டியனோட கேஒய்சி தான் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டைமில் என்ன ஆகும்னு சொன்னால் அக்கௌண்ட்டோட 100% ஓனர் வந்து உங்களோட பசங்க தான். ஸோ அந்த இடத்துல பசங்களோட கேஒய்சி நமக்கு தேவைப்படும். ஸோ அவங்களோட கேஒய்சி கொடுத்துட்டு நார்மல் என்பிஎஸ் அக்கௌண்ட்டாக அது மாறிடும். ஸோ என்பிஎஸ் வாட்ஸ்அல்யா பற்றியான எல்லா விவரங்களையும் வந்துட்டு உங்களோட பிளேட் முன்னாடி வந்து வச்சாச்சு. ஸோ என்பிஎஸ் வாட்ஸ்அல்யா எப்போ கொண்டு வந்தாங்க, என்பிஎஸ் வாட்ஸ்அல்யா திட்டம்னா என்ன, என்பிஎஸ் நார்மல் திட்டத்துக்கும் வாட்ஸ்அல்யா திட்டத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள், குறைந்தபட்சம் எவ்வளோ இருந்தால் நம்ம முதலீடு பண்ண முடியும், எப்படி விண்ணப்பிக்கணும், அதுக்கப்புறமா முதலீடு பண்ணுற தொகை எப்படிலாம் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் ஒப்ஜெக்டிவ் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தேர்வு பண்ணலாம், 10 கோடி ரூபா கார்பஸ் என்பிஎஸ் வாட்ஸ்அல்யா மூலமா வந்து பெறது எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம புரிஞ்சிருக்கோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸும் வந்து பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த திட்டத்தில் என்னென்ன வரம்பு இருக்குது அப்படிங்கிற விஷயமும் வந்து நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். என்பிஎஸ் வாட்ஸ்அல்யா திட்டம் அப்படிங்கிறது வந்து இதுதான் உங்கள் குழந்தைகளோட ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து என்பிஎஸ் வாட்ஸ்அல்யா திட்டம். ஸோ இது வந்துட்டு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் முதலீடு பண்ணலாம். அஃப்கோர்ஸ் சேஃபான ஒரு ஆப்ஷன் தான், ஏன்னா அரசாங்கம் நடத்துது. ஆல் தி பெஸ்ட். உங்களோட குழந்தைகளுக்காக பணத்தை வந்து நல்ல லைக் ப்ராப்பராக சேமித்து அவங்களுக்கு நல்ல ஒரு கார்பஸ் வந்துட்டு கொடுங்க. 18 வயசில் நீங்கள் கொடுத்தாலும் சரி, ஆனால் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டாக அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் சரி. அண்ட் இன்ஃபேக்ட் இதில் என்னென்னா நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு வர்றப்போ வந்துட்டு அவங்களுக்குள்ளேயும் வந்துட்டு இந்த சேவிங் ஸ்கில் எனக்கு வந்துட்டு ஓகே நான் சேமிப்பு வந்து பண்ணணும், பணத்தை வந்து சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் வந்துட்டு நம்ம சேர்த்து வந்து கொடுக்குறோம். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்பிஎஸ் வாட்ஸ்அல்யா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சைலண்ட்டாக பண்ணாமல் உனக்கே தெரியாமல் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாமல் உனக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், உனக்காக நான் சேமித்து வைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அவங்களுக்கு புரிய வச்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். அண்ட் எதுக்காக நீங்கள் சேமிப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் வந்து கொடுங்க. ஏன்னா 30,000 ரூபாய் எனக்கு இன்றைக்கி வேணும், நாளைக்கு எனக்கு 30,000 ரூபாய் இருந்தால் என்ன இல்லைனா என்ன அப்படின்னு மாதிரி சில பசங்க வந்துட்டு அந்த அடலசன்ட் ஏஜில் வந்துட்டு பேசுவாங்க, நடுவில் அந்த டீன்ஸ்லலாம் இருக்கிறப்போ. ஸோ அப்போ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டோட முக்கியத்துவத்தை புரிய வைங்க. நம்மளோட எக்ஸல் ஷீட் இருக்குது, வேணால் அதை போட்டு கூட காட்டுங்க, நீங்களே ஒரு எக்ஸல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி கூட காட்டுங்க. ஸோ தட்ஸ் இட், ஆல் த பெஸ்ட். ஸோ பணத்தை வந்துட்டு புத்திசாலித்தனமாக நிர்வகிங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்பிஎஸ் வாட்ஸ்அல்யா ஸ்கீமில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகளை நம்ம கற்றுக்கிட்டோம். இதை பற்றி நான் முழு விவரத்தை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த என்பிஎஸ் வாட்ஸ்அல்யா திட்டம் அந்த கோர்ஸை டவுன்லோட் பண்ணி கற்றுக்கங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம்.